இன்றைக்கி மீல் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கோஸு, தேங்காய். இது வந்து சாத்விக் மெத்தடில் பண்ணுறது. அதாவது இவ்வளோ கோஸை வேக வச்சுட்டா சுருக்குனா இவ்வளோ ஆக்கிறது இல்லை. இவ்வளோ கோஸு அவ்வளோவே இருக்கும். கோஸ் வேகிறதா இருந்தாலும் 1/2 கிலோ கோஸுக்கு 1/2 கிலோ காய்க்கு 100 ml தண்ணியில் பாயில் பண்ணி லாஸ்ட்டாக இறக்கும் போது கேரட் போடுறது. அதே மாதிரி இது பிட்டர்கார்ட், அதாவது பாவக்காய். இது வீக்லி ஒன்ஸ் ரைஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத பற்றி சொன்னோம் உங்களுக்கு ஆல்ரெடி. அதாவது வயிற்றில், அதாவது அரை வயிறுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம சாப்பிட்லாம், அதுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்ணுங்கிறது கீழே நம்ம குனிஞ்சு சாப்பிடணும்னு ஒரு நம்ம ரெண்டு நண்பர்கள், என்னோடய ஆசிரியர் தான் அவர். நான் கோட்டை கழட்டியே ஆகணும்னு கேட்டார், அவருக்காக கழட்டினேன். இந்த கழட்டினா என்ன நன்மை, போட்டால் என்ன நன்மைங்கிறத பற்றியும் கொஞ்சம் நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே டியூட்டியில் வரேன், சாப்பிட்றேன், ஒரு சின்ன பதிவு போடுறேன். ரீல்ஸ் போடுறதுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது, நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ நம்ம என்ன சாப்பிடணுங்கிறது சொன்னேன், எவ்வளோ சாப்பிடணுங்கிறத சொன்னேன், எப்படி சாப்பிடணுங்கிறது சொன்னேன், எப்போ சாப்பிடணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பெரும்பாலான பசிகள் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ளே தான் வரும். நைட்டில் சாப்பிட்றதெல்லாம் மனசோட பசிக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். மனசுக்கு சாப்பிட்ற பசி வந்து பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, உடலுக்கு தேவைப்படுற பசி, அந்த ஆற்றல், உடம்போட ஆற்றல் குறையும் போது ஒரு உணர்வு வருது இல்லையா, அது பேர் தான் பசி. அதை நல்ல உணர்வோட, மாறுபாடு இல்லாத உணவோட நல்லா அருந்தி பல்லால் நல்லா மென்று தூர பசித்து அதை அளவாக சாப்பிட்டா அதுவே அமிர்தம். அவங்களுக்கு எந்த மருந்துமே தேவையில்லை. ஹோமியோபதி தேவையில்லை, சித்தா தேவையில்லை, அலோபதி தேவையில்லை, யுனானி தேவையில்லை, எந்த மருந்துமே தேவையில்லை. அப்படிங்கிறது தான் வள்ளுவனோட கூற்று. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.